வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீ அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ரெண்டு ஒரே சேர்ந்து ஒரே கேள்வியா வச்சுக்கோ என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்திருந்தால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இது எந்த சூழல் நமக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயிர் தெளிந்து வெளியே வர்ற நல்ல அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்துல ஆண்டவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு? ஒரு தோட்டக்காரர் மாதிரி இருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன் தோட்டக்காரர் மாதிரி தெரிஞ்சிச்சு அவளுக்கு? அதாவது ஒரு கோட்டு, ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு ஸ்டெதஸ்கோப்பை தொங்க விட்டுருந்தானா டாக்டர் இல்லையா? கருப்பு கோட்டு போட்டுருந்தா வக்கீல், இல்ல ஒரு ரோமருக்குரிய ட்ரெஸ்கள் எல்லாம் போட்டு இருந்தாருனாக்கா ஒரு ரோம படை வீரர்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இவருடைய தோற்றம் எப்படி தெரிந்திருக்கிறது? தோட்டக்காரன் மாதிரி தெரிந்திருக்கிறது. பார்த்து தோட்டக்காரனா பார்த்ததுல எப்படி மரியாதை நீ தோட்டக்காரனா பார்க்க போச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாங்க. இல்ல ஆண்டவர் கேட்கிறாங்க, ஏன் அப்படி தோட்டக்காரர் மாதிரி ஆண்டவர் காட்சி வைத்தார் சொன்னா, இந்த யூதருடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இருக்கு இல்லையா? முதல்ல பஸ்கா பண்டிகை, அடுத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அடுத்து முதற் பலன் பண்டிகை. முதற்கனி என்பது அறுவடையில ஒரு பகுதியை எடுத்து அதை கொண்டு போய் தேவாலயத்துக்கு முன்பாக தேவ சந்நிதியிலே வந்து அதை அசைவாடுவாங்க. அசைவாடுகின்ற பணி. இந்த கொஞ்சம் சாம்பிள், இந்த எடுத்து இருக்கக்கூடிய இந்த நெற்கதிர் சாம்பிளை கொண்டு போய் காட்டுவாங்க. சாம்பிள் வந்து அந்த தோட்டத்துல விளைந்த எல்லா பயிருக்கும் சமமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்ப அந்த சாம்பிளா ஒரு ஒரு பயிரை ஒரு கொத்து எடுத்து கொண்டு போய் காட்டு அசைவாடுகின்ற பணி. அது ஒரு பண்டிகை. முதல் பலன் பண்டிகை, முதற்கனி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அடுத்த பண்டிகை என்ன நடக்கணும்? முதல் பலன் நடக்கணும். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த முதல் பலன் யாரு? இயேசு என்பதை காட்டுவதற்காக அவர் என்ன செய்வார்? அந்த வயலையும் அடையாளப்படுத்துவதற்காக தோட்டக்காரன் வடிவிலே வந்திருக்கிறார். அதனால மரியாதை தோட்டக்காரனை பார்த்தது தப்பு இல்லை. ஆனா பார்த்துட்டு அவர் பண்ணா பாருங்க ஒரு காரியம், அது இயேசுதான் தெரியாமலே, ஐயா, நீர் அவரை எடுத்திருந்தால் அவரை வைத்த அவர்கிட்டயே போய் கேட்கிறா பாருங்க. அதுதான் அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். என்கிட்டயே வருது, எதையுமே கேட்கிறியப்பா, அதுதான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். அவ வந்து கல்லறைக்குள்ள கல்லறை பார்க்கறதுக்கு போறா. ஆனா கல்லறைக்குள்ள உடல் இல்ல. அந்த உள்ள இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ரெண்டு அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். லூக்கா 24:5 வாசிங்க. லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அப்ப ஆண்டவர் வந்து உடல் இல்ல, ஒரு துக்கம் வந்துருச்சு. ஆனா உயிரோடு இருக்கிறவரு, உயிர் தெழுந்த இயேசு எங்க நிற்கிறாரு? அவருக்கு முன்னாலதான் நிற்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியும். இப்பதான் அவர் கேட்கிறாரு, நீ ஏன் அழுற?
யாரை தேடுகிறார்? நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நீ ஏன் அழுத? ஆண்டவர் சொன்னா நீ ஏன் அழுத? வசனம் சொல்ற, இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டீராய், உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு. ஆனா கேட்க, நீ ஏன் அழுத? எதுக்காக அழுத? ஒரு காரியத்தை நீங்க இந்த கேள்வியில புரிந்து கொள்ள வேண்டும். நான் துக்கப்பட்டு அழுகின்ற பொழுது இயேசு என் துக்கத்தில் வந்து விசாரிப்பவராக இருக்கிறார். ஏன் அழுகன்னு கேட்கிறது ஆண்டவராக என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். நான் அவர் தோட்டக்காரனா நினைக்கிறேனோ, அவரை மருத்துவரா நினைக்கிறேனோ, அவர் போலீஸ்காரனா நினைக்கிறேனோ, அது வேற. ஆனா ஆண்டவர் நான் துக்கமாக இருக்கிறதை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்பவராக, என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். பாருங்க, நிறைய நேரங்கள்ல நீங்கள் துக்கப்படுகின்ற பொழுது, நிறைய நேரங்கள்ல துக்கம் அப்படி நெஞ்ச அடைக்குது என்று சொல்லுவோம்ல, துக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். சொல்றது புரியுதா? நீங்க துக்கத்துல நீங்க ஆட்கொள்ளப்பட்டீங்கன்னு சொன்னா நடந்த உண்மை உங்களுக்கு தெரியாது. உங்க முன்னாடி நிக்கிற உண்மை நிஜம், உயிர் தெழுந்த இயேசு உங்க முன்னாடி நிற்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால அங்க கேட்கிற, ஏன் அழுகுற? நெஜம் முன்னாடி நிக்குது, நீ துக்கப்பட்டதுனால, ஐயோ என் ஆண்டவர் இயேசுவை காணலையே, அவர் யாரை எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே, போச்சே எல்லாம் போச்சே, எங்க வச்சாங்கன்னு கூட தெரியலையே. இந்த துக்கம் அவரை அடைக்கின்ற பொழுது எதிரே இருக்கின்றவர் இயேசுதான் என்று கண்டுபிடிக்க முடியாத உண்மை தெரியாது. வேலையா தெரியல. இதைக்கும் சொல்றேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும். ஏன் சொல்றோம்னா, நீங்கள் துக்கப்படுகின்ற இயேசு, உண்மையான இயேசு, நிஜமான இயேசு, உயிர் தெழுந்த இயேசு எனக்கு முன்னால இருக்கிறாரு. நான் எனக்கு முன்பாக இருக்கிறவரை நான் என்ன செய்யறேன்? இயேசுவை பார்க்கிறேன். என் துக்கம் எல்லாம் பார்க்கிறேன். நான் இயேசுவை முன்னாடி நிறுத்தலன்னு சொன்னா, கர்த்தரையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறத நினைச்சிட்டேன்னு சொன்னா என் துக்கம் எல்லாம் ஓடி போயிடும். நான் அசைக்கப்படுவது இல்லை. இந்த ஆண்டவர் முன்னாடி இல்லாத காரணத்தினால, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை முன்னாடி வைக்காத காரணத்தினால நான் என்ன செய்வேன்? துக்கப்பட்டு, பாதப்பட்டு, சோகப்பட்டு, நொந்து நூலாடி போய் நின்றுகிட்டே இருக்கு. எனக்கு எல்லாம் யாரும் வயசு, நான் என்ன செய்ய போறேன்? ஒரே கவலையா, ஒரே டென்ஷனா. ஏன்? முன்னாடி நிக்கிறது பிரச்சனை, இயேசு. பிரச்சனையை மாற்றுகின்ற இயேசு முன்னாடி நிக்கிறா. நீங்க நினைச்சுக்கிட்டு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெருசா ஓடு, நான் ஆண்டவரை பார்த்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த துக்கம், இந்த காரியங்கள்லாம் என்னை என்ன செய்ய முடியாது, என்னை அமுக்க முடியாது. இல்லையா? இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறாரு, யாரை தேடுகிறார்? யாரை தேடினா? முன்னாடி நிக்கிறவரை தேடிக்கிறார். அவருக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவரை தேடிட்டு இருக்கான். நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, அது தெரியாமலே நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கலாம், அலைந்து சுற்றி கொண்டே இருக்கலாம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். தேடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ எனக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் இருக்காரு நினைச்சோமா, அப்ப தேர்தலெல்லாம் நிப்பாட்டிட்டு அவர் முன்னாடி நிற்குவான். நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை உந்தன் சமூகமே நான் தேடினால் கிடைத்திடும். ஒப்பற்ற செல்வம் முன்னாடி நிக்குது, செல்வம் உண்மையாவே நிக்குது. நான் செல்வத்தை எங்க தேடிட்டு இருக்கேன்? அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா?
எனக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா, எனக்காவது ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும், குறி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் சொல்லுங்க, நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் இருக்கிறேன். அவர் தான் நிக்கிறாரு, முதல் பலனா நிக்கிறாரு, முதல் கனி. அந்த ஆசீர்வாதம் அந்த வயல் முழுசுக்கும் எடுக்கப்பட்டது ஒரு கொத்து தான், அசைவாடப்படுகிறது ஒரு கொத்து தான். ஆனா அந்த ஆசீர்வாதம் அந்த வயல் முழுவதுக்கும் அந்த ஆசீர்வாதம். ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு இயேசு. நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அவர் முதல் பலனாக இருக்கிறார். அந்த பலனை நான் உண்மையை தெரியாமலே நான் எங்க தேடிட்டு இருக்கிறேன்? கல்லறையிலே தேடி கொண்டு இருக்கிறேன். எங்க தேடி ஆண்டவர? மரித்தோர்கள் மத்தியில் தேடி, செத்து போனவங்க மத்தியில் தேடிட்டு இருக்கிறேன். எதுவுமே செய்ய முடியாம கிடக்கிறவங்க மத்தியில போய் எனக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா பிரதர், எனக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா ஐயா, எனக்கு ஏதாவது எனக்கு செய்வீங்களா? நான் மரித்தவனிடத்திலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை போய் அங்க கேட்டு கையை நீட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? கல்லறையில இல்ல, முன்னால நிற்கிறார், கரங்களை தட்டி உங்க முன்னால இருக்கிறார். அதனால தாவீது நல்லா சொல்றா, கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் தூங்க போகும்போது அவன் முன்னாடி வச்சுதான் தூங்குறேன். முன்னாள் முதல் உள்ளவர்கள் பக்கத்திலேயே ஒரு சீட்டை போட்டிருப்பாங்க, யாரும் உட்கார விடவும் மாட்டாங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு சீட்டு பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து, நமக்கு முன்னாடி ஒரு சீட்டு ஆண்டவனுக்காக தள்ளி நிற்க. எதுக்கு? ஜோஷுவா பாஸ்டர் இது சொன்னாங்கல்ல, இந்த கை என் கை இல்ல, அதை தள்ளி இல்லை. எதுக்கு? அங்க ஆண்டவர் நிற்கிறாருல்ல. இது லூசர் பையனோட காணாமல் விசுவசிக்கிறது. எனக்கு முன்னால ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு முன்னால அவர் சமூகம் போகிறது. எங்க போகுது? தட்டு பார்த்து இடையில பிரேக்க போட்டாங்க, பார்த்து அப்படின்னா இல்ல, எனக்கு முன்பாக அவர் சமூகம் இருக்கிறது, எனக்கு முன்பாக அவர் போகிறார், எனக்கு முன்பாக போய் தடைகளை எல்லாம் உடைக்கிறவராக இருக்கிறார். நான் விசுவசிக்கிறேன். நான் வண்டி எடுத்தேனா, கார் எடுத்தேனா, பைக் எடுத்தேனா, ஸ்கூட்டர் எடுத்தேனா, சைக்கிள் எடுத்தேனா, எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, 10 மீட்டர் இடைவெளி விட்டு போகணும். ஆண்டவர் இடையில போவார். அல்லேலூயா. விசுவாசம், காணாமல் விசுவசிக்கிறேன். எனக்கு பின்னால் இருந்து அவருடைய கிருபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்னை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. ஜஸ்ட் பிரதர் சொன்ன மாதிரி, முப்படையா சொன்ன மாதிரி, ஜஸ்ட் விலகி போகுது. ஆண்டவர் எடுத்து நிற்கிறார். நேற்றைய தினத்துல சொன்னோம், அவன் நிற்கிறார், காணாமல் விசுவாசி, அவள் தான் நீ காப்பாற்றிருக்கிறார். இல்லையா? ஆக சரியான சில சமயம் சரியான இடத்துல தேடினா கூட சரியா தவறான இடத்துல தேடினா நம்மளுக்கு பதிலே கிடைக்கும். கேட்க வேண்டிய ஆள்கிட்ட போய் கேட்டாதான் கிடைக்கும். என்கிட்ட வந்து ஒரு பேனாவை கேட்டான், ஏதாவது கத்தி ஈத்தி இருக்கா அப்படி, எனக்கு தீப்பெட்டி இருக்குமா அப்படி கேட்டா, எனக்கு துப்பாக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டா, எங்க தேடணுமோ, யார்கிட்ட எதை கேட்கணுமோ அங்க கேட்டாதான். தவறான இடத்துல போய் தவறான என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. இதெல்லாம் எப்ப வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்போ உங்களுக்கு துக்கம் மேற்கொள்கிறதோ, எப்போ உங்களுக்கு கவலை மேற்கொள்கிறதோ, எப்போ உங்களை எனது பிரச்சனை மேற்கொள்ளுகிறதோ அப்ப வரும். என்ன செய்யறது தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்கறது தெரியலையே, யாரு போய் பார்க்கறது தெரியலையே, எப்படி தெரியலையே, என்ன செய்யறது, கவலை கஷ்டமா இருக்குது, இப்படிலாம் அங்கலாய்க்கு வரும்போது என்ன செய்யும்? எங்கேயாவது போய் நிற்போம், அங்க லாய்ப்பா போய் நிற்போம். அதான் அங்கலாய்ப்பு. லேலுயா லேலுயா. ஆக ஒரு சில காரியங்கள் நாம ஆண்டவருடைய கேள்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கா. ஒண்ணு, நம்ம முன்னாடி ஒரு நிஜம் இருக்குது, உண்மை நம்ம முன்னாடி இருக்குது, ஆனா நாம என்ன செய்யறோம்? அறியாமல் இருக்கிறோம். இயேசு அங்கதான் இருந்தாரு, ஆனாலும் மரியாதை என்ன செய்யல? அறியவில்லை. நமக்கு முன்னாடிதான் இருக்குது, உண்மை நம்ம முன்னாடிதான் இருக்குது, நாம அதை அறிந்து கொள்ளவில்லை. லேலுயா
ரெண்டாவது காரியம், இயேசு இல்ல, உடல கல்லறை பார்க்கலாம், இயேசு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் சொன்னார், நான் 3ஆம் நாள்ல உயிர் தெழுவேன்னு சொன்னார். அப்புறம் கல்லறையில போய் தேர்ந்தது தப்பு, தவறான இடத்துல. உயிரோடு இருக்கிறவர்களை மருத்துவ இடத்துல தேடப்படாது அவர் சொன்னார். ஆக ஒரு போய் பார்க்கிறா, கல்லறையில இயேசு இல்ல. இப்ப என்ன வருது? ஒரு துக்கம், ஒரு கவலை. இப்ப என்ன செய்ய போறோம்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வந்து வெளியிட்டு யார்ட்டையாவது கேட்கணுமே. நிக்கிற ஆளை பாக்குறா, அப்பயாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பயும் தெரியல, அவர்கிட்ட கேட்கிறா. அவர் சொல்றாரு மரியாதை அப்படி சொன்ன அவருக்கு ஒரு சந்தோஷம். உண்மை தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன வருது? சந்தோஷம் வருது. கவனித்துக் கொள்ளுங்க, தவறான புரிந்து கொள்ளுங்க. என்னது? தவறான புரிந்து கொள்ளுங்க, ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தரை பற்றி நீங்க தவறான புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அவங்களை பற்றிய உண்மை உங்களுக்கு தெரியாது, அல்லது அவங்களுடைய உண்மையை நீங்க கேள்விப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம். தவறான புரிந்து கொள்ளுதல் துக்கத்தை கொடுக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்க. சரியாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யணும்? இல்லையா? மூன்றாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் சொன்னா, ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? மரியாதை, அறிவு கெட்டவளே சொல்லல, நான் தான் நிக்கிறேன்ல முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கல. கண்ணு தெரியலையா, என்னை பார்த்தா தெரியலையா, அந்த அளவுக்கு நான் கேவலமாகி போயிட்டேன்னு கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை? மரியாதை. மரியாதைன்னு சொன்ன ஒரு வார்த்தையில அவர் மரியாதைக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு கணக்கு. அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் மாறிடுச்சு. ஆஹா, நம்ம முன்னாடி நிக்கிறது தோட்டக்காரர் இல்ல, நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்து வந்து விட்டார். எப்படி ஓடி போச்சு, பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துருக்கும் இல்ல, நிறைய ஓடி போய் அப்படியே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அங்கிட்ட ஓடி போச்சா அப்படி ஓடி போய் வந்து போய் கண்டுபிடிக்க போறா. அப்ப எவ்வளவு அது ஒரு மரியாதை அப்படி போய் கண்டுபிடிக்கிற அந்த சந்தோஷம். ஐயோ, இப்படி முன்னாடி தெரியாம நீங்க தானே தெரியாம நான் ஒரு கதவை திறக்காம இருந்துட்டேனே, அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடுதான் போய் என்ன செய்யலாம் போலாம். ஆண்டவர் சரியா இருக்காரு, கரெக்டா இருக்காரு, ரெண்டு பையன் கிடையாது. கவனித்து பாருங்க, துக்கத்துல இருந்து நமக்கு ஒரு உண்மை தெரிய வருகிற ஒரு சந்தோஷம் என்ன செய்யும்? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஒரு வார்த்தை, ஜீவாவே அப்படின்னா போதும், நீங்க தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, உங்க வார்த்தையிலே ஜீவன் உண்டு ஏசப்பா, நீங்க சொன்னாலாகும் கால் நிற்கும், நீங்க சொன்னாலாகும் கட்டளையே தாய். அந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். யாரு கூப்பிடுறது அப்படின்னாக்கமா, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் இன்னார் என்று தெரிந்து வைத்திருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரமா கூப்பிடுறதுக்கும், உங்க கணவர் கூப்பிடுறதுக்கும், உங்க பிள்ளைகள் கூப்பிடுறதுக்கும் தேவன் கூப்பிடுறதுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறீங்களா? ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் கூப்பிட்டுட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் கூப்பிடுற சத்தம் உங்க காதுல விழுகும். இல்லையா? ஆதாம்கிட்ட இருந்துச்சு, ஆண்டவர் கூப்பிடுற சத்தம் தெளிவா கேட்டான். எல்லாரும் தேவ மனுஷங்களை பாருங்க, கூப்பிடுற சாமுவேலே, ஆனா சாமுவேலுக்கு தெரியல
என்ன செஞ்சாரு? பிரதான ஏறிட்டு போய் கூட்டிக்கலான்னு போனான். தெரியல. இன்றைக்கு நாம் நம்மை அழைக்கிறவர் என்னார் என்று தெரிந்திருக்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்கிறதா? விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவங்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அழுகிற? யாரை தேடிக்கிட்டு இருக்கிற? எங்க குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக, ஆசீர்வாதம் வேணும், நீ பாக்கியவானா இருக்கணும்னா யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? தவறான இடத்துல ஒரு முடிவை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? கவனிங்க, தவறான இடத்துல நீங்க முடிவை தேடி கண்டுபிடிப்படவே முடியாது. முடிவும் தீர்வும் யார்கிட்ட இருக்குது? அர்த்தத்துல. தவறான இடத்துல போய் எத்தனை தடவை நீ போய் பார்த்து, என்னங்க நாளைக்கு வாங்க, என்னங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க, என்னங்க அப்புறம் வாங்க, நான் சொல்றேன் கடைசி பாப்பாரு, நான் சொன்ன மட்டும் வாங்க, ஏங்க வந்துகிட்டே இருக்கீங்க? தவறான இடத்துக்கு போனீங்கன்னா இழுத்தடிக்குதான். சரியான இடத்துல ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னா நீங்கள் அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் பார்ப்பீங்க. உங்களை ஆண்டவர் நடத்துவார். நீ நிஜமான ஆண்டவர் எனக்கு முன்னே இருக்கிற அந்த சரியான இடத்துல போய் சரியான ஆழத்தை நீங்க சொன்ன, அதான் ஞானம். ஞானம் என்பது என்ன? சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான ஆளை சரியான படி பார்க்கிறதா ஞானம். எங்கேயாவது போயிட்டு எதையாவது தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். நான் எங்க போக, நான் என்ன செய்ய, யாரை பார்க்க, அது எப்படி பார்க்க? நான் எனக்கு யாரும் தெரியாத ஆண்டவரே உங்களை பார்க்கிறேன், முடிஞ்சு. எனக்கு யாரும் தெரியாது, நம்மள பார்க்கிறேன். அப்போ யாரை தேடுகிறாய்? சொல்லுங்க, யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நீங்க அழும்போதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரு. உங்க துக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரு. என் வீட்டுக்காரர் நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் வீட்டுக்காரர் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கல, ஏமா இருப்பாரு சோகமா இருக்கு, ஒரு வார்த்தை கேட்கல. அந்த மனுஷனுக்கு அன்பே கிடையாது, என் மேல ஒரு பாசம் கூட கிடையாது. அவரை நீங்க சாப்பிட்டியா கூட விசாரிக்கல. நான் வந்திருக்கேனே, வெளியே போயிட்டு அப்படியே வேர்க்க விரும்பிருக்க வேலையில இருந்து வந்திருக்கேனே, அந்த அம்மா என் வீட்டுக்காரி வந்து சாப்பிடுறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு வார்த்தை கேட்கல. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த ஏருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்துக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். வாடா ஓடா நாயா, உன்னை யார் நாயா பெயாலா ஓட சொன்னது? யாரை தேடுகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு விசாரிப்புக்கு யாரை தேடுகிறீர்கள்? நீங்க தேடணும் கட்டாயம் இல்லை, ஆண்டவர் கேட்பார். ஏமா அழுகிறார்? ஏயா அழுகிறார்? எதுக்காக அழுகிறார்? இல்லையா? அது ஒரு வார்த்தை போதும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். உங்க வாழ்க்கை மாறும். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆண்டவர் கேட்கிற கேள்வியோட நிப்பாட்ட மாட்டாரு, அதுக்கு பதிலையும் கொடுத்துதான் நிப்பாட்டாரு. தோமாட்ட கேள்வியை கேட்டாரு, பதில் கொடுத்தாருல. காணாமல் விசுவசிப்பவர். இங்கேயும் கேள்வி, யாரை தேடுற, ஏன் தேடுற, எங்க தேடுறன்னு கேட்டாரு. ஏன் அழுகிறன்னு கேட்டாரு, பதில் கொடுத்தாரு. மரியாதை ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேள்விகள் இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு, நிறைய பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பதில் கொடுப்பவராக. அவர் கேள்வியோடு நிப்பாங்க. அந்த கேள்வியின் மூலமாக நம்ம நிறைய காரியங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போய் வா, இதுதான் வாழ்க்கை. உம் வார்த்தையிலே சுகம், எடுப்பிக்குமா? வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.